ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ போன வாரம் அப்படியே ஏறின மார்க்கெட் நேத்தும் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்தது. இன்னைக்கு பார்த்தா சடார்னு இறங்கிருச்சு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா அங்க ஹார்மோஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையா போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு இல்லையா ஒரு எண்டுன்ற மாதிரி தான் வந்து இந்த வேர்ல்டு நிலவரத்தினால நம்மளோட மார்க்கெட்டுக்கும் வந்து அடி விழுந்துகிட்டே இருக்கு. என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு ஏன் இறங்கி இருக்குன்னு பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து இந்த ஒரு 158 பாயிண்ட் கிட்ட மைனஸ். ஸோ இந்த ஹார்மோஸ் பிரச்சனையால தான் இது வந்து மைனஸ் ஆயிருக்கா, இல்ல வேற ஏதாவது இதுவா அப்படின்றத சொல்லுங்க சார். பொதுவாக உலக சந்தைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னாவே நேத்திக்கு அமெரிக்க சந்தை அப்படின்றது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கிதான் வியாபாரம் ஆகி முடிஞ்சதை நம்ம பார்த்தோம். குறிப்பா டவ் ஜோன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதனுடைய மற்ற குறியீட்டு எண்களான S&P 500 அதே மாதிரி நாஸ்டாக் எல்லாமே இறங்கிதான் முடிஞ்சிருக்கு. குறிப்பா நாஸ்டாக் பாத்தீங்கன்னா 1.5% இறக்கம்ன்றது ஒரு கணிசமான இறக்கம். ஸோ இதெல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்குது. ஆனாலும் அதெல்லாம் ஒரு ஏற்றத்தினுடைய இறக்கம் தான். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் வந்து ஏறக்குறைய ஒரு நல்ல உச்சத்துல இருந்தா இந்த இறக்கம் வருது அப்படின்றதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ஏன்னா நடு மார்க்கெட்டை ஏத்துறது இதனால பலன் அடையிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா அங்கேயே கொஞ்சம் நம்ம இன்சைட் ட்ரேடிங் எல்லாம் நடக்கும் போல இருக்கு. என்னோட வைல்டு கெஸ். ஏன்னா ட்ரம்ப் சுத்தி இருக்கிறவங்க இவங்க எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல ஆக்டிவா இருக்கிறாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டை ஏற்கிறது அது மூலம் பணம் பண்றது இதெல்லாம் நடக்குது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வச்சுன்றது என்னோட வைல்டு கெஸ். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அவங்க கொண்டு வந்த ஈரானுக்கும் யூஎஸ்க்கு நடந்த அது வந்து முடிவுக்கு வந்தாச்சு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. சொன்னதோடு மட்டும் அல்லாம தொடர்ந்து ஏற்கனவே ஐ திங்க் 2-3 தடவை தொடர்ந்து முதல்ல 90 இலக்குகள்னாங்க, அப்புறம் 140 இலக்குகள் வரைக்கும் ஈரான் மேல தாக்கியிருக்காங்க. ஸோ பதிலுக்கு வந்து ஈரான் வந்து தொடர்ந்து பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த 5th ஃபிளீட், யூஎஸோட 5th ஃபிளீட், அதே மாதிரி குவைத்துல, கத்தார்ல, ஜோர்டான்ல, இந்த மாதிரி எங்கெல்லாம் இப்போ யூஎஸோட பேசஸ் இருக்கோ டிஃபென்ஸ் பேசஸ் எல்லாத்துலயுமே தாக்குதலை வந்து சிவியரா பண்ணிட்டு இருக்காங்க. சிவியர்னா அதிகமான டேமேஜ் பண்ணக்கூடிய அந்த வகையான ஏவுகணைகள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்றது வரக்கூடிய செய்திகள். ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் நமக்கு கச்சா எண்ணெய் விலை வந்து கடன்னு ஏறி போச்சு. நம்ம $68 பார்த்துட்டு வந்த அந்த கச்சா எண்ணெய் விலை அப்படின்றது எங்க போயிடுச்சுன்னா $87 $88 தொட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ ஒரு குறுகிய காலத்துல $17 ஏற்றம் என்பது கண்டிப்பாக உலக பொருளாதாரத்துக்கு பெரிய பாதிப்பு, இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன். இப்போ இதனால இந்தியாவுக்கான பெரும் பாதிப்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து பெரும்பாலும் 80% மேலான கச்சா எண்ணெய் இறக்குமதி மூலம் தான் வாங்குறோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த விலைவாசி ஏற்றம் அப்படின்றது $70 இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20% மேல 20-25% இப்போ உடனே ஏறி போச்சு. $60-68 இருந்து. இப்ப இந்த ஏற்றம் அப்படின்றது நம்மளுடைய பெட்ரோல் டீசல் விலையில பிரதிபலிக்கும், அது பொருளாதாரத்தை பாதிக்கும், விலைவாசியை ஏற்றும், இதெல்லாம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த பயம் அப்படின்றது நமக்கு இன்னும் தொடருமா அப்படின்றதும் நம்ம ஒரு கேள்வியா வச்சிருக்கிறோம். நிப்டி 24,052 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து அந்த வீக்லி எக்ஸ்பைரியினுடைய முடிவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமா எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி தான் மிகப்பெரிய அளவில் சந்தையானது இறக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நிப்டியை பொறுத்த மட்டில் 158 புள்ளிகள் இறங்கி 24,052 முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இறக்கத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இறக்கத்துக்கான முக்கியமான அந்த காரணிகள் அப்படின்றதையும் நம்ம ஒன்னொன்னாவும் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதே நேரம் நமக்கு வந்து காலாண்டு முடிவுகள் அப்படின்றது முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்மோஸ், நீங்க ஆரம்பிக்கும் போதே இந்த ஹார்மோஸ் தான் தொட்டீங்க. ஸோ இந்த ஹார்மோஸ் பிளாக்கட் அப்படின்றது வந்து ட்ரம்ப் வந்து 20% டிரான்சிட் டோல் அப்படின்னு நான் இம்போஸ் பண்ண போறேன்னு அது ஒரு கதை வேற ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இதுவும் வந்து பெரிய பிரச்சனையை கொண்டு வரப்போகுது. ஏன்னா அப்போ ஆயில் பிரைஸ்ல அது வந்து என்ன ஆகும், அதையும் உள்ள வச்சுதான் ஆயில் பிரைஸ் வெளிப்படுத்தும். அதனால இந்த இந்த ஏற்றம் அப்படின்றது இந்த ட்ரம்ப் சொல்லக்கூடிய அந்த டோலும் 20% டோல்னு ஒன்று பேரை வச்சிருக்காரு, லெவி அண்ட் ஆல் கார்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல உலக பொருளாதாரத்தை பாதிக்கும், கச்சா எண்ணெய் விலை ஏற்றத்தின் அடிப்படையில் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ மேலும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இப்ப இங்க நடக்கிற பிரச்சனைனால அங்க வந்து அந்த ஹார்மோஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிராபிக் ஆஃப் ஷிப்ஸ் அப்படின்றது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதான் இப்ப நம்ம பாக்குறோம்.
ஸோ பிரண்ட் வந்து இப்போ $87 கிட்ட போயிட்டு இருக்குது. இதான் வந்து கடந்த சில தினங்களோட மிகப்பெரிய உச்சமாக நம்ம பார்க்கிறோம். இதுவே வந்து வரக்கூடிய நாள்ல, அதாவது ஹார்மூஸ் அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, கப்பல் போக்குவரத்துலாம் சுத்தமா இருக்காது அப்படின்னா $95 $100 உடனடியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஸோ ஈரானோட இந்த யுஎஸ் அரப் நண்பர்கள் அலைஸ் மேல தொடர்ந்து இந்த தாக்குதல் அவங்க இன்னும் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இன்னும் மிகப்பெரிய அளவுல நமக்கு வந்து இந்தியாவுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாகவே வந்து நம்ம இந்தியன் நேஷனல் ஒருத்தரும் அங்க இறந்து போயிட்டாரு, நிறைய பேர் காயம்பட்டிருக்காங்க அப்படின்றதும் நம்ம இதுல ஒரு தகவலா எடுத்துக்க வேண்டியிருக்கு. கூடவே இன்னொரு நெகட்டிவான ஒரு தகவல் அப்படி சொல்றதா இருந்தா, டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு ஒரு மாதிரி வலிமை பெற்று வந்துகிட்டே இருந்துச்சு. $94 சில்லறையில வரும்போது திரும்ப மீண்டும் இப்ப $96 மேல போயிடுச்சு. அப்போ இதுவும் வந்து இந்தியாவுக்கு வந்து 2வது ஒரு இக்கட்டான செய்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இறக்குமதி பண்றதுனுடைய கச்சா எண்ணெய் விலை அதிகமாகிறது ஒரு பக்கம், கூடவே இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த $1 எதிராக இந்தியா பே பண்ண வேண்டிய மதிப்பு அப்படின்றது $94 இப்ப $96 20 ஜம்ப் ஆயிடுச்சு. அதுவும் ஒரு கூடுதலான ஒரு பிரச்சனையான ஒரு செய்தியா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரன்சியோட பிரச்சனை அப்படின்றது இதோட நிக்குமா, இல்ல இதுவும் போக போக வந்து வீக் ஆக ஆரம்பிக்குமா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. ஆர்பிஐ இதுக்குள்ள இன்டர்வியூ பண்ணுவாங்களா அப்படின்றதும் இன்னொரு பக்கம் நம்ம கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு $10 பில்லியன் அளவுக்கு உள்ள இன்ஃப்ளோ வரும்னு ஆர்பிஐ வந்து இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது நடக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறிப்பா இந்த வார் இன்ஃபிளேஷன் அப்படின்றது எஃப்ஐஸ செல்லர்ஸா மாத்துது அப்படின்றதையும் நம்ம கூடுதல் தகவலா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓவராலா முக்கியமான செய்திகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றத நம்ம கையில் எடுக்க வேண்டியிருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல முக்கியமான சில நிறுவனங்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுல வந்து குறிப்பா டிசிஎஸோட ரிசல்ட் வந்தது. டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க $12 அப்படின்னு சொல்லிட்டு. டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இப்போ ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாருமே மோசமான ஐடி சூழலை பத்தி நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்றதும், ரெவன்யூ ஒரு 13.9% கூடி இருக்கிறதும், அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ன்றது ஒரு 4.6% கூடி இருக்குன்றதும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். $12 டிவிடெண்ட் ஒரு ஷேர் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும், புதுசா ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு $9.5 பில்லியன் அப்படின்ற அளவுக்கும் சொல்லுது. அதனால மார்க்கெட் வந்து இதுக்கு இந்த ரிசல்ட்டுக்கு ஒரு தம்ஸ் அப், அனலிஸ்ட் எதிர்பார்த்த விட ஒரு பெட்டரான ரிசல்ட்டா தான் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி HCL டெக்கும் ரிசல்ட் வரதை நம்ம பார்க்கிறோம். அதுல Q1 ரெவென்யூ அப்படின்றதும் அதுவும் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு ஏற்றத்திலையும், நெட் இன்கமும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஏற்றத்தையும் கூட கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால HCLலும் வந்து ஒரு பாசிட்டிவான டெக்டல் இருக்கிறதா பார்க்கிறோம். பொதுவாக இந்த ரிசல்ட்லாம் என்ன ஒரு சிக்னல் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஐடி செக்டாருக்கு ஒரு ரிவைவலுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் நம்ம டக்குன்னு உடனே இந்த ஒரு குவார்டரை வச்சு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா வரக்கூடிய நாள்ல இன்னும் நம்ம பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குதுன்றது முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயம் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் அப்படின்றதும் கிராஸ் அட்வான்சஸ் வந்து அதாவது கடன் கொடுக்கறது 15.4% உயர்ந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால அடுத்தடுத்து பிரைவேட் பேங்க்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்புல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால வரக்கூடிய நாள்ல ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்டும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு அந்த செக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பிரைவேட் பேங்க்ஸுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, நல்ல ரிசல்ட் வரும்ன்றது. ஐடி இது ரெண்டு தான் முதல்ல எப்பயுமே ரிசல்ட் வரும். வங்கித்துறை அப்புறம் ஐடி துறை இதான் முதல்ல ரிசல்ட்டை கொடுப்பாங்க. அதுதான் வர ஆரம்பிச்சிருக்கு. மற்றதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது ஓவராலா மார்க்கெட் அப்படின்றது ஒரு வீக்னஸ்ல இப்ப வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிஃப்டியை பொறுத்த மட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கடந்த ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய அந்த வீழ்ச்சி அடைஞ்சது வந்து ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு. அதன் பிறகு ஒரு ரெக்கவரி ஒண்ணு வந்தது. அப்ப அந்த அடுத்த 3 நாள் ரெக்கவரி முடிவுக்கு வந்துட்டு இன்னிலிருந்து ஃப்ரெஷ் செல்லிங் வந்துச்சு.
இப்ப நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா 23,800. ஸோ நிப்டி 23,800 உடைக்காத வரைக்கும் இது ஒரு பக்கவாட்டு நகர்ல இருக்க வாய்ப்பு உண்டு. 23,800 23,800 இஸ் broken அப்படின்னு சொன்னா ஒரு சிவியரான ஃபாலுக்கான வழிவகுக்கலாம். 800ல இருந்து 1000 புள்ளிகள் வரை இறங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே நம்ம குறுகிய முதலீட்டாளருக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஏற்றத்தையும் பயன்படுத்தி கொஞ்சம் பங்குகளை பணமா மாத்துங்க அப்படின்றோம். அதே சமயம் நீண்டகால முதலீட்டாளர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மீண்டும் மீண்டும் சொல்றோம். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம இந்திய பொருளாதாரம்ன்றது உலக பொருளாதாரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல நிலைமையில தான் இருக்கும் பொதுவாக. ஆனா நடுநடுவே இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனைகள் இந்தியா பெருமளவு பாதிக்க தான் செய்யும். ஆனா 2-3 குவார்ட்டர்ல சரியாயிரும் அப்படின்றதான் ஒரு எதிர்பார்ப்பு. அதனால நீண்டகால முதலீட்டாளர்கள் இந்த அடுத்த 3 குவார்ட்டர்ல ஒரு இறக்கங்கள் வந்தா இன்னும் நல்ல பங்குகளை வாங்கி வச்சுட்டு பொறுமையா காத்திருக்கணும். 2-2.5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணணும். அதே சமயம் குறுகால முதலீட்டாளரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏற்றத்தையும் பயன்படுத்தி கொஞ்சம் புக் பண்ணிக்கிறது நல்லதுன்றத மீண்டும் நினைவுபடுத்துறேன். ஓகே சார். ஸோ இன்னைக்கு அப்ப இந்த ஃபுல் பிரச்சனையே இந்த ஹார்மோஸால தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் மார்க்கெட் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஓகே சார். நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா சார்? மத்த இந்த கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் இல்ல ஆச்சா? இப்ப வர வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஓகே. அந்த 9 மணில இருந்து 1:30 வரைக்கும் இருக்கு. இதுக்கு அடுத்து எம்எஸ்எம் வகுப்பு இந்த வாரம் நம்ம வைக்க முடியல பல்வேறு காரணத்தினால. அதனால எம்எஸ்எம் வகுப்பு நம்ம அடுத்த மண்டேக்கு வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தர் வீட்லயுமே ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு நான் நினைவுபடுத்திட்டே இருக்கிறேன். அது ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனியை பிக்கப் பண்ணணும். அதே நேரம் நம்ம எப்போ வாங்கணும் வைக்கணும்ன்றதை நாமே முடிவெடுக்க நம்பரா மாறணும்னா ஷார்ட் ட்ரேடிங் பண்ண கத்துக்கணும். ஆக ஒரு ஃபண்டமெண்டல் அனலிஸ்டாவும் டெக்னிக்கல் அனலிஸ்டாவும் மாறுவதற்கான ஒரு பயிற்சி வகுப்பு தான் இந்த மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம். இது வரக்கூடிய மண்டேல ஆரம்பிக்குது. மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் பாத்தீங்கன்னா இரவு 8ல இருந்து 9 மணிக்கு 4 வார கால பயிற்சி. ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் பாருங்க, முக்கியமான கிளாஸஸ் வருது. வேணுன்றவங்க இமிடியட்டா ஜாயின் பண்ணுங்க. மார்க்கெட் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னு நினைப்போம். பட் பாருங்க, இங்க ஹார்மோஸ் பிரச்சனை ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் என்னதான் அடுத்தடுத்து போடுவாருன்றது தெரியாது. நம்ம மார்க்கெட்டு எந்த அளவுக்கு எப்படி போகுன்றதையும் நம்மளால கணிக்க முடியாது. இதுக்கு நீங்க அட்வான்ஸா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு அனுபவம் தான் பேசும். ஸோ அந்த அனுபவத்தை தான் நீங்க இந்த கிளாஸ்ல கத்துக்க போறீங்க. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.